மாண்புமிகு உறுப்பினர் ஆர் செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாணவர் அமுதன் கொலை சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே கண்டனத்தை தெரிவிப்பதோடு உரிய விசாரணை நடத்தவும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்திடவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. கோவை மாவட்ட இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்ற மாணவர் அமுதன் கும்பல் தாக்குதலால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்றைக்கு வர அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட தயாராக இல்லை. இதற்கு முன்பாக கூட தொடர்ச்சியாக சிறிதும் பெரிதுமாக 2 தாக்குதல்கள் மாணவர்களுக்குள்ளேயே நடந்திருக்கிறது. மாணவர்கள் இந்த கொலைவரி தாக்குதலுக்கு மிக அடிப்படையாக கல்லூரியில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் பழக்கம் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இதை சிறுமைப்படுத்துவது சரியானது அல்ல. எனவே கொலை செய்யப்பட்ட மாணவர் தங்களிடம் கல்வி கற்க வந்தவர் என்கிற மனிதாபிமானத்துக்கு கூட நடந்து கொள்ளவில்லை கல்லூரி நிர்வாகம். இன்றைக்கு இந்த கோவையிலே கடந்த 10 நாட்களில் 3 படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த உண்மையை மறைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது பொருத்தமற்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நம்முடைய இந்த அரசாங்கம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காவல்துறையை களையெடுத்து காவல்துறையிலே மிகப்பெரிய கரைவடியாத கரங்களாக இன்றைக்கு அதை ஆக்குவோம் என்று சொன்னால் மட்டும்தான் சட்ட ஒழுங்கை ஓரளவு சரிபடுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாகத்தான் சென்று கொண்டிருக்கும். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் கூட 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு உறுப்பினர் இது குறித்து மட்டும் பேசிட்டீங்க, முடிச்சிருங்க. அப்புறம் ஒரு ஊரா சொல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருப்பதற்காக இந்த அரசாங்கம் நிச்சயமாக காவல்துறை மீது சம்பந்தமாக உரிய கவனத்தோடு இருந்து அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான சம்பவமாக மாறும் என்பதை கருத்தில் கொண்டு இதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன்.